வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. இரவும் பகலும், பிறப்பும் இறப்பும், உறவும் பிரிவும், துன்பமும் இன்பமும், குறையும் நிறையும் என்று எல்லாம் இரண்டர கலந்ததுதான் வாழ்க்கை. எதில் தான் குறையில்லை? யாரிடம்தான் குறையில்லை? எந்த நாட்டில்தான் குறையில்லை? குறைகளை மறந்துவிட்டு அல்லது ஒதுக்கி தள்ளிவிட்டு நிறைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை அதன் வழியிலேயே நாம் எதிர்கொண்டால் நம் வாழ்வில் எல்லா நாட்களுமே இனிய நாட்கள்தான். தன் நாட்டின் தூதுவராக பல நாடுகளிலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அமெரிக்கர் ஒருவரை பிரபலமான அமெரிக்க நாளிதழின் நிருபர் தன் பத்திரிகையின் வாரமலருக்காக நேர்காணல் செய்தார். அந்த நிருபரின் முதல் கேள்வியே மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஐயா, நீங்கள் பல நாடுகளில் பணிபுரிந்திருக்கிறீர்கள். மனித வாழ்க்கைக்கு எந்த நாடு உகந்தது? அதாவது எந்த நாடு நல்ல நாடு என்று கேட்டார். அனுபவமிக்க அந்த பெரியவர் பதில் உரைத்தார். மனிதர்களில் தான் நல்லவர்கள், நல்லவர்கள் அல்லாதவர்கள் என்ற இரண்டு வகையினர் உண்டு. நாடுகளில் அப்படி ஒன்றுமில்லை. எல்லா நாடுகளும் நல்ல நாடுகள்தான் என்று கூறினார். உங்கள் பதில் முற்றிலும் சரியான பதிலாக இல்லை ஐயா. உங்கள் கேள்வியும் முற்றிலும் சரியான கேள்வியாக இல்லை தம்பி என்று அவர் ஒரு போடு போட்டார். நேர்காணலிற்காக வந்தவர் விடவில்லை. அதே கேள்வியை சற்று மாற்றி கேட்டார். சரி, இப்போது சொல்லுங்கள், எந்த மாதிரி வாழ்க்கை அமைந்தால் மனித வாழ்க்கை நன்றாக இருக்கும்? பெரியவர் சொன்னார், வசிப்பதற்கு இங்கிலாந்தில் இருப்பது போன்ற வீடு, வாழ்க்கை துணையாக ஜப்பானில் இருப்பது போன்ற மனைவி, வாய்க்கு ருசியான உணவிற்கு சீனத்து சமயக்காரர், வேண்டிய செலவுகளுக்கு அமெரிக்காவில் கிடைப்பதை போன்ற சம்பளம். இந்த நான்கும் கிடைத்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். சரி, மோசமான வாழ்க்கைக்கு எதை உதாரணமாக கொள்வது? அவர் வேறு எங்கேயும் போகவில்லை. அந்த 4 நாடுகளை வைத்தே அதையும் சொன்னார். ஜப்பானில் இருப்பதை போன்ற வீடு, அமெரிக்காவில் இருப்பது போன்ற மனைவி, வாய்க்கு ருசியில்லாத உணவிற்கு இங்கிலாந்து சமயக்காரர், அன்றாட செலவுகளுக்கு கூட சிரமப்படுவதற்கு சீனாவில் கிடைப்பதை போன்ற சம்பளம். இந்த 4ம் கிடைத்தால் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறினார். எல்லா நாடுகளிலும் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டவே அவர் உண்மையை உள்ளபடி சொன்னார். மனதில் பதிந்துவிட்ட அதை உங்களுக்காக நானும் கூறுகிறேன். இந்து மதமும் அப்படித்தான் சொல்கிறது. இரவும் பகலும், பிறப்பும் இறப்பும், உறவும் பிரிவும், இன்பமும் துன்பமும், குறையும் நிறையும் என்று எல்லாம் இரண்டர கலந்ததுதான் வாழ்க்கை. மேலை நாடுகள் விஞ்ஞானத்தால் வளர்ந்து நிற்கின்றன. நம் நாடு மெஞ்ஞானத்தால் மேம்பட்டு நிற்கின்றது. நல்வழி, அவ்வழி, நம்வழி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye bye.